நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகம் போட்டி பொறாமை நிறைந்த உலகம். பல நேரங்களில் பழிச்சொல்லுக்கு நம்மை ஆளாக்கி விடுவார்கள். நம்மை பொல்லாதவர்களாக காட்டி விடுவார்கள். ஓயாத மோதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். இழிவான பேச்சினை பேசுவார்கள், மட்டம் தட்டுவார்கள். நம் வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காது. வயிற்றெரிச்சலும் பொறாமையும் நம் ஒவ்வொருவரையும் சில நேரங்களில் நம்மை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு இழுத்துச் செல்லும். இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக, இறை பற்று உள்ளவர்கள் பெரும் ஆதாயத்தை தேடிக்கொள்கிறார்கள். கடவுள் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இறைப்பற்று அவர்களுக்கு பெரும் ஆதாயத்தை கொடுக்கிறது. மன நிறைவுள்ளவர்களாக அவர்களால் வாழ முடியும். இந்த உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வரவில்லை. நாம் வரும்போது ஏதாவது தூக்கிட்டு வந்தோமா? ஏதாவது இந்த உலகத்தில் கொண்டு வந்தோமா? நாம் எதையும் எடுத்துட்டு வரல. இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். நல்ல உணவு கிடைக்குதா, கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நல்ல உடை உடுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குதா, கடவுளுக்கு நன்றி சொல்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். யாரெல்லாம் செல்வம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், சொத்தை சேர்க்க வேண்டும் என்று சொத்து பின்னாடி, செல்வத்தின் பின்னாடி, பணத்தின் மோகம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தினுடைய சாத்தான் வைத்திருக்கிற கண்ணியில் அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். நல்ல பணக்காரங்களை பாருங்களேன், வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அருமை பெருமை தெரியாது, அந்த சொத்தினுடைய மதிப்பு தெரியாது, அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வத்தினுடைய விலை தெரியாது. அதனால் ஊதாரித்தனமான பிள்ளைகள், எல்லாவற்றையும் கொண்டு போய் இறைக்கின்ற பிள்ளைகள், மதிப்பு தெரியல. நல்ல முத்துக்களை கொண்டு போய் பன்றிகள் முன்பாக எறிவது போன்றதுதான் சில நேரங்களில் செல்வந்தர்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்கள் ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடுகிறது. இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்கிறது இறைவார்த்தை. தெளிவாக சொல்லுகிறது. எல்லாருக்குமே பொருள் தேவைதான். பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லை. பொருளும் அவசியம், அருளும் அவசியம். பொருள் இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையானது. என் வாழ்க்கைக்கு எது தேவை, என் அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன பொருட்கள் அவசியம், எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பது முறையானதுதான். தேவைக்கு நாம் எடுத்துக்கொள்வது தேவையானதுதான். ஆனால் தேவைக்கு மீறி, அளவுக்கு அதிகமாக ஆசை பேராசையாக மாறும்போது அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கிறது, தீங்கினை தருகிறது. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தாங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இதனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, இதனால் மனிதனாகிய நீ, கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. எது? இந்த உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் மீது கொண்ட பற்று, இவற்றிலிருந்து நீ தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை
நாடி தேடு. இவற்றின் மீது நாம் அதிகமான அக்கறை கொண்டவர்களாக, ஆர்வமிக்கவர்களாக, நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு, நிறைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே இந்த உலகத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வரும்போது நீ எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் நீ கொண்டு போகப் போவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விழிப்புணர்வு நமக்குள் வேண்டும் என்கிற தெளிவான பார்வையை தருகிறது இறைவார்த்தை. அதுபோலவே இன்றைய நாளினுடைய புனிதர் ஜனுவாரியுஸ் என்பவர், அவருடைய வாழ்க்கையை பாருங்க. கிபி 3-4 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். திருத்தொண்டர்களை எல்லாம் பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறான் தேக்லோசியன் என்கிற மன்னன். திருத்தொண்டர்களை, அந்த திருத்தொண்டர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு போகிறார் அந்த புனிதர். அவர் போகிற போது அவரையும் பிடித்து அந்த சிறையிலே அடைத்து விடுகிறார்கள். சிறையில் கொடுமைப்படுத்துகிறார்கள், துன்பங்களை தருகிறார்கள், வேதனைக்கு உள்ளாகிறார். என்ன செய்வது என்று தெரியல. அவரை கொல்வதற்காக கொடிய விலங்குகள் முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அந்த கொடிய விலங்குகளும் அவரை ஒன்றும் செய்யாததனால் கோபம் அடைந்து, சகோதர சகோதரிகளை, கிபி 305 அவரது தலையை வெட்டி மறைசாட்சியாக அவரை கொல்லுகிறார்கள். அவருடைய தலை வெட்டப்படும் போது அவருடைய இரத்தம் சிந்தி இருக்கிறது அல்லவா, அந்த இரத்தத்தை ஒரு குமிழில் இன்றைக்கு வரை வைத்திருக்கிறார்கள். ஒரு பேராலயத்தில், நேபிள்ஸ் என்கிற அந்த பேராலயத்தில் இன்றைக்கும் கூட அவருடைய இரத்தமானது வைக்கப்பட்டது. எப்போ? 3வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், கிபி 305 இறந்தவர், தலை வெட்டப்பட்டவர். அவருடைய இரத்தத்தை இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்றளவும் அது உறையாமல், அப்படியே கெட்டு போகாமல் இருக்கிறது. அந்த குமிழில் இன்றைக்கு வரை அந்த இரத்தம் அப்படியே உறையாமல் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, புதிய இரத்தம் போல் இருக்கின்ற இந்த மறைசாட்சியினுடைய இரத்தம் விசுவாசத்திற்கு ஒரு சாட்சி. இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசத்தின் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி என்றால், இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கின்ற, இயேசுவினுடைய சிலுவையை தியானிக்கிற, இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை தியானிக்கிற, இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலை தியானிக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அதோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் உனக்காக எனக்காக சிந்திய இரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்படுகிறோம். அதற்காக இயேசுவின் இதயம் அந்த மீட்பிற்காக காத்து கிடக்கிறது. அவருடைய இரக்கம் பொங்கி வழிகிறது. பாவ மன்னிப்பு பெற்று, தூய்மை அடைந்து, மன்னிப்பினை பெற்று கிறிஸ்துவுக்குரிய சாட்சிகளாய் வாழ நீங்களும் நானும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அந்த சாட்சிய வாழ்வுக்கு நாம் தயாரென்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறபடி, இன்றைய நாளினுடைய அந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறபடி, நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடுகிறவர்களாய் வாழ்வோம். இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வோம். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.